நாளிதழ் மற்றும் டைம் நிறுவனம் சார்பில் விழுப்புரம் ஜெயேந்திர சரஸ்வதி வித்யாலயா மணிவிழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இன்று காலை 10 மணிக்கு துவங்கிய நீட் மாதிரி நுழைவுத் தேர்வில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மதியம் 1:20 மணிக்கு தேர்வு நிறைவு பெற்றது. நீட் மாதிரி தேர்வு தமிழ், ஆங்கிலம் என 2 மொழிகளில் நடத்தப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சகம் நீட் தேர்வை எப்படி நடத்துமோ அதேபோல இந்த நீட் மாதிரி தேர்வு நடத்தப்பட்டது. முதலில் மாணவர்களுக்கு அறைகள் ஒதுக்கப்பட்டன. கேள்வித்தாள் வழங்கப்பட்டதும் மாணவர்கள் OMR ஷீட்டில் பதிலை ஷேட் செய்து தேர்வெழுதினர். டாக்டர், நான் விக்ரவாண்டியிலேருந்து வந்திருக்கேன் சார். இங்கே பசங்களுக்கு இந்த ஜெயேந்திர சரஸ்வதி ஸ்கூலில் மாடல் எக்ஸாம் வச்சுருக்காங்க. நீட் எக்ஸாமு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு. இது மாதிரி மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளே இது மாதிரி நிறையா ஸ்கூலில் வைக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். பசங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு டிஸ்டன்ஸும் கம்மியாக தான் இருக்குது இங்கே விக்ரவாண்டியிலேருந்து இங்கே வரதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீட் எக்ஸாம் நடக்குது, மாடல் எக்ஸாம் மாதிரி நடக்குதுன்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து தினமலரும் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் சரி எழுதி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. நான் பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒன்று. ஏன்னா புது புது மாடல்ஸ்லாம் கேட்டுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு எக்ஸாம். எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தினமலர் அண்ட் ஜெயந்திரா ஸ்கூல். தினமலர் நாளிதழ் மற்றும் ஸ்காலர் ஸ்பெக்ட்ரா நிறுவனம் சார்பில் கடலூர் புனித ஜோசப் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் 232 மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தேர்வெழுதினர். 2 இயர்ஸாக நான் நீட்காக சென்னையில் ஹாஸ்டலில் இருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். அங்கே நான் ஸ்கூலில் எழுதின பேப்பர்ஸோட கம்பேரிட்டிவ்லி இங்கே பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. ரெடியூஸ் சிலபஸ்லேருந்து எதுவும் கேட்கல. ஃபைனல் நீட்டு இப்படியே வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு நான் என்னுடைய பர்சனல் ட்ரைனிங் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த நம்மளுடைய தினமலர் பத்திரிக்கை ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஃபார் த ஸ்காலர் ஸ்பெக்ட்ரமோட இணைஞ்சி பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் அந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு அந்த ஃபஸ்ட் போகிற அந்த ஃபீல் இல்லாமல் கொஞ்சம் அந்த ஃபியரை குறைக்கிற மாதிரி, பயத்தை குறைக்கிற மாதிரி இருக்கிறதால இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. தினமலர் நாளிதழ் மற்றும் ஸ்பெக்ட்ரா நிறுவனம் சார்பில் புதுச்சேரி புது பஸ் ஸ்டாண்ட் அருகே ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நீட் மாதிரி நுழைவுத் தேர்வில் 450க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் தேர்வெழுதினர். நீட் தேர்வுன்றது எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான தேர்வு. அது மாதிரி தேர்வு தினமலர் நடத்துகிறாங்க. அது பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பயம் இல்லாமல் பிள்ளைங்க போய் எழுதுறதுக்கு வாய்ப்பு. நீட் தேர்வுன்றது ஒரு முக்கியமானது. ஒரு நல்ல திறமையான ஒரு டாக்டரை உருவாக்குறதுக்காக நீட் தேர்வு அவசியம் தேவை. தினமலர் நாளிதழ் மற்றும் AKT பள்ளி சார்பில் கள்ளக்குறிச்சி AKT மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 597 மாணவ மாணவிகள் பங்கேற்று ஆர்வத்துடன் தேர்வெழுதினர். எனக்கு இங்கே எக்ஸாம் எழுதுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு பயம் போயிடுச்சு. இந்த எக்ஸாம் எழுதுறதால எனக்கு நீட் எக்ஸாம் ஈஸியாக எழுதுகிற மாதிரி எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. தேசிய தேர்வு முகமை சார்பில் நடக்கும் நீட் தேர்வுக்கு முன்மாதிரியாக இந்த தேர்வு நடத்தப்பட்டதால் மாணவர்களுக்கு அச்சம் நீங்கி இயல்பாக தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பாக அமைந்ததாக பெருமிதம் கொண்டனர். புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற தினமலர் நீட் மாதிரி நுழைவுத் தேர்வில் மொத்தம் 1600 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தேர்வு முடிவுகள் வாட்ஸ்அப் மூலம் மாணவர்களுக்கு நாளை அனுப்பி வைக்கப்படும்.